நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாக்கா. நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு எனக்கா பாவம் பண்ண? நீ ஏங்க நான் எங்க போனாலும் என்னை தேடி தேடி வந்து இவ்வளவு அவமானப்படுத்துற? நான் என்னடி உன்னை அவமானப்படுத்தினேன்? நீ பூரணிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா அவ சந்தோஷமா வாங்கிருப்பா. நீ பணம் கொடுக்கறது அவளுக்கு பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் பேச மாட்ட? உனக்கு என்ன இன்சல்ட் பண்றதே வேலையா போச்சு இல்ல? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நிலா, 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 பூர்ணி சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. நிலா, நிலா, நில்லடி. என்ன இவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா கிளம்பி போனா இப்ப கடுகடுன்னு திரும்பி வந்திருக்கா. அப்போ அங்க ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்கு போல இருக்கு. என்னன்னு கேக்கலாம். நிலா, என்னம்மா உன் அம்மா வீட்டுக்கு போய் உன் தங்கச்சிய பாத்துட்டு வரேன்னு சந்தோஷமா கிளம்பி போன. அங்க போய் உன் அம்மா தங்கச்சி கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு லேட்டா தான் திரும்பி வருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ போன கையோட திரும்பி வந்துட்ட. என்னாச்சு நிலா? எல்லாம் என் அக்காவால தான் பாட்டி. யாரு? தென்றலையா சொல்ற? ஆமா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருந்த. தென்றலும் சித்துவும் ஆபீஸுக்கு போயிட்டாங்க. நடுவுல உனக்கும் உங்க அக்காவுக்கும் என்ன பிரச்சனை? ஆபீஸ் போற வழியில என் தங்கச்சிய பாத்துட்டு போலான்னு என் அக்காவும் சித்து மாமாவும் எனக்கு முன்னாடியே என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? பூரணிக்கு ஆசையா உனக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிக்க சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தேன். அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? தென்றல் அக்கா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டதாலதான் எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து அவங்களே அவங்க கையால எனக்கு தலையில வச்சு விட்டாங்க. ஆனா நீ விருந்தாளி மாதிரி எனக்கு பணம் கொடுக்குற. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாக்கா. நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஓ, இவ அங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காளா? சரி விடு நிலா, என்ன பண்றது? உங்க வீட்ல உங்க அம்மா லட்சுமியை தவிர மத்த எல்லாருமே வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க. அதான் உன் தங்கச்சி கூட தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருக்க. இதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி சடங்கு ஃபங்க்ஷனை ஆடம்பரமா செலவு பண்ணி நாம தானே நடத்த போறோம். அப்போ நீ உன் தங்கச்சிக்கு காஸ்ட்லியா நகை எடுத்து போடு. அவ கையில நிறைய பணமும் கொடு. அத பார்த்து உன் அக்கா தன்னால இந்த அளவுக்கு செய்ய முடியலையேன்னு நினைச்சு அவமானப்படட்டும். அப்போ நீ உன் அக்கா முன்னாடி கெத்தா நின்னு அவளை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்தி கணக்க தீர்த்துக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி. என் தங்கச்சியோட சடங்கு அன்னைக்கு நான் என் அக்காவை பாத்துக்கிறேன். உன் தங்கச்சியோட சடங்கு அன்னைக்கு நீயும் அக்காவும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. அதை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கட்டும். என்னங்க, இந்தாங்க, இதுல நான் சொல்றதை எழுதுங்க. என்ன எழுதணும்? மளிகை சாமான் கணக்கா? ஆமா, மளிகை சாமான் லிஸ்ட் போடுற அளவுக்கு இந்த வீட்டுல அவ்வளவு பேரா இருக்கும். வேற என்ன எழுதணும்? நம்ம பூர்ணியோட சடங்குக்கு பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதான் ஜோசியர்கிட்ட போய் நாள், நட்சத்திரம், தேதி, நேரம் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரமே நேரம் நல்லா இருக்குன்னு எல்லாமே குறிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. பூரணி, அஸ்வினி நட்சத்திரம், இதுல எல்லாம் கிளியரா எழுதிருக்கே. இதையே அடிக்க கொடுக்க வேண்டியதுதானே? ஐயா, அது இல்லைங்க, பத்திரிக்கையில நம்ம சொந்தக்காரங்க பேரெல்லாம் போடணும்ல, அதான் யார் பேரெல்லாம் போடணும்னு நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்றேன். ஓ, யார் பேரையும் விட்டுறாதீங்க, அப்புறம் என் பேர் விட்டு போச்சு, உன் பேர் விட்டு போச்சுன்னு பிரச்சனை வந்துடும். ஓ, அப்படி சொல்றியா? சரி சரி, நான் எழுதி வைக்கிறேன். நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரி. அப்பா, சொல்லுமா. எனக்கு இந்த சடங்கு ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம்ப்பா. இதுக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லணுமாப்பா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏன் கண்ணா, இதை எல்லாரும் சம்பிரதாயமா செய்யறதானே. அதனால நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், சரியா? நீ ஹோம்ஒர்க் முடி, நான் எழுதி முடிச்சிடுறேன். இந்தாங்க காஃபி.
எழுதிட்டீங்களா? ஆ இந்தா படி. சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோ. பார்த்து பார்த்து சூடா இருக்க. எல்லாம் சரியா இருக்குங்க. இத நாளைக்கு கோயில்ல கொண்டு போய் இந்த பேப்பரை வச்சு பூஜை போட்டுட்டு அப்புறமா பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாங்க. சரி. லக்ஷ்மி, அம்மா, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்து நிக்கிற? சடங்கு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா. அதான் சடங்குக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஜோசியரை பார்த்து 4 நட்சத்திரம் எல்லாம் குறிச்சோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்து பத்திரிக்கையில யார் யார் பேர்லாம் போடணும்னு எழுதி வாங்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு வரலாமேன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பேப்பரை உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு. பாருங்கம்மா, எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்களே பாருங்க. ஏய் லக்ஷ்மி, அம்மா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு பேப்பரை எழுதி எடுத்துட்டு வந்து அது என்கிட்டயே தைரியமா காட்டுவ? அம்மா, என்னம்மா என்னாச்சு? இதுல எல்லாம் சரியா தானே இருக்கு. என்னடி சரியா இருக்கு? அந்த சித்து தென்றலோட பேரை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ் நிலான்னு அவங்க பேரை எழுதியிருக்க. என் பேரை ஆகாஷ் பேரை தானே நீ முதல்ல போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ச்சே, அந்த ஒண்ணு இல்லாத சித்து பேரை முதல்ல போட்டிருக்க. குடிங்க. இந்தா, ஆகாஷ் நிலா பேருக்கு கீழே சித்து தென்றல் பேரை எழுதி இருக்கேன். நீயும் அதே மாதிரி பத்திரிக்கை அடி. புரியுதா? என்னடி முழிக்கிற? சரின்னு சொல்லு. இந்த மாதிரி தான் நீ பத்திரிக்கை அடிக்கணும். அப்பதான் உன் பொண்ணு சடங்குக்கு நான் எல்லா செலவையும் ஏத்துக்குவேன். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே இந்த பத்திரிக்கையை அடிச்சிடுறேன். சரி, நான் கோயிலுக்கு போறேன். நீயும் வரியா? அம்மா, நிலா, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அத்தை. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. தென்றலுங்க இதோ மேல இருக்கான், இதோ வரான். அம்மா, தென்றல், அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஆனா எங்க யாரையுமே பார்க்காம நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. நான் உங்களை தாண்டி பார்க்க வந்தேன். ஆனா அது ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, உங்க எல்லாரையும் தான் பாத்துட்டு போனோம்னு வந்தா. வந்த உடனே நான் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேனா, அதனால முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து உன் பிள்ளைங்களை பாத்துக்கோன்னு சொன்னேன். அவளும் சரின்னு என் கூட கிளம்பிட்டா. தென்றல், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. மா போயிட்டு வரோம். போயிட்டு வா. நிலா, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். வரேன் பாட்டி, வரேன் அத்தை. வாங்க மாப்பிள்ள. அம்மா இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நிலா, சொல்லுங்க பாட்டி. காஃபி எல்லாம் அப்புறமா சாப்பிடலாம். உன் அம்மா சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறதுக்காக மட்டும் இங்க வரல. உன் தங்கச்சி பூரணியோட சடங்குக்கு பத்திரிக்கை அடிக்க போறாளாம். அதுக்கு முன்னாடி ஐயர்கிட்ட நாள் நட்சத்திரம் எல்லாம் கொடுத்து பத்திரிக்கையில யார் யார் பேரெல்லாம் போடலான்னு உங்க அப்பா கிட்ட கொடுத்து ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு முதல்ல என்கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கா. ஆனா பேப்பர்ல உங்க அப்பா என்ன எழுதி இருக்காருன்னு தெரியுமா? உன் பேரையும் ஆகாஷ் பேரையும் பின்னாடி போட்டுட்டு தென்றல் பேரையும் சித்து பேரையும் முன்னாடி போட்டிருக்காரு. இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அதான் நான் சித்து பேரையும் தென்றல் பேரையும் அடிச்சிட்டு உன் பேருக்கும் ஆகாஷ் பேருக்கும் கீழே அவங்க பேரை எழுதியிருக்க. இப்ப பத்திரிக்கைய இந்த மாதிரி தான் அடிக்க போறா உன் அம்மா.
பாட்டி இது எப்படி? என்னதான் இருந்தாலும் அக்கா தானே மூத்தவ, சித்து மாமா தானே மூத்த மருமக. அதனால அவங்க 2 பேரும் தானே முதல்ல பத்திரிக்கையில வரணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நிலா. அவங்க 2 பேரும் என்ன பெரிய வசதியானவங்களா? ஒண்ணும் இல்லாதவங்க தானே. ஆனா நீயும் ஆகாஷும் அப்படியா? என் பேரன் கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரனோட பொண்டாட்டி. அதனால உங்களுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அதான் சித்து தென்றல் பேரை உங்க பேருக்கு பின்னாடி போட்டு பத்திரிகையிலையும் இப்படித்தான் வரும். நிலா, நீ எதுக்கு பதட்டமா இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. அந்த சித்து, சாரதா, தென்றல் 3 பேருமே நம்ம கிட்ட ரொம்ப நாளா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதான் நான் அவங்கள மட்டம் தட்டணும்னு பத்திரிக்கையை இப்படி அடிக்க சொல்லியிருக்கேன். நீ ஒன்னும் பதட்டப்படாத. பூரணி சடங்கு முடியற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். பாட்டி, இந்த விஷயம் ஆகாஷத்தானுக்கு தெரிஞ்சா அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஆகாஷுக்கு ஏன் இந்த விஷயம் தெரிய போகுது? பத்திரிக்கை அடிச்சு வந்த பிறகுதான் அவன் பாப்பான். அப்போதைக்கு பத்திரிக்கை பிரிண்ட் பண்றவன் தப்பா பிரிண்ட் பண்ணிட்டான்னு சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்க பாட்டி, பண்ணுங்க. அப்படி சொல்லு. நீ எல்லாம் உன் இஷ்டப்படிதான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தை, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்னத்த இதெல்லாம்? 1000 தான் இருந்தாலும் சித்துவும் தென்றலும் தானே இவங்களுக்கு மூத்த மக, மூத்த மருமக. அதனாலதான் அவங்க பேரை முதல்ல போட்டிருக்காங்க. நீங்க ஏன் மாத்தி போட சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. இதெல்லாம் ஏன் இஷ்டம்டி. நீ ஒன்னும் என்ன கேள்வி கேட்காத. முதல்ல இங்க இருந்து போடி. அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சொல்றத கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். அப்படியே அடிச்சேன்னா எனக்கே புத்தி சொல்றியாடி? பத்திரிக்கை ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாவது சொன்ன, அடுத்த நிமிஷமே உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். நீலா, நீ ஒன்னும் பதட்டப்படாத. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வா லட்சுமி. போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம். ஹலோ, இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்க தங்கச்சி நீலா நான் கொடுத்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கறேன்னு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்ப முடிக்க போறீங்கன்னு கேக்குறதுக்காக வந்தேன். இது பாருங்க சார், நீங்க தப்பான ப்ராடக்ட்ட கொடுத்து என் தங்கச்சியை ஏமாத்தி அவகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிட்டு அதை 40 லட்சத்துக்கு பண்ண முடியாது, அப்படி பண்ணா எங்களுக்கு 20 லட்சம் லாஸ்ன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அதையும் மீறி நான் இல்லாதப்போ நீங்க என் தங்கச்சியை மீட் பண்ணி அவகிட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கினது உங்க தப்பு. ஆனா வாங்கிட்டீங்க. அதுக்காக வேணா நாங்க கொஞ்சம் இறங்கி வரோம். நீங்க வேணும்னா வேற ஒரு கரெக்டான ப்ராடக்ட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கு வேணா நாங்க டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்கறோம். அதுக்கு 40 லட்சம் எல்லாம் வேண்டாம், ஒரு 35 லட்சத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கறோம். அது எப்படி மேடம்? நான் ஆல்ரெடி கொடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள இன்னொரு ப்ராஜெக்ட நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா? முதல்ல ஏற்கனவே கொடுத்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுங்க. அது நீங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன நீங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன என்கிட்ட பித்தலாட்டம் பண்றீங்களா? ஏதோ புது கம்பெனின்ற பேர்ல உங்களை நம்பி வர எல்லாரையும் ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்றீங்களா? இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிதான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்களா? ஹலோ சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, வேற ஒரு நல்ல பிளான கொண்டு வாங்க, அத ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்றாங்கல்ல. அது உங்களுக்கு புரியல? அதை விட்டுட்டு நாங்க திருட்டுத்தனம் பண்றோம், ஃப்ராடுத்தனம் பண்றோம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், யார நீ? இந்த ஆபீஸ்ல சாதாரண எடுபடி தானே. நீலாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? திருட்டுத்தனம் பண்றதுக்காக தான் இந்த கம்பெனி நடத்துறீங்களா?
எப்ப மேடம் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சு தர போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அதையும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க? அந்த ப்ராடக்ட்ட பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பெரிய லாஸ் வரும்னு தெரிஞ்சே யாராவது எப்படி சார் செஞ்சு கொடுக்க முடியும்? அப்போ செய்ய மாட்டீங்களா? நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? நீங்க என்ன சீட் பண்ணிட்டீங்கன்னு உங்க கம்பெனி மேல கேஸ் போட போறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதான் சொல்றீங்கல்ல, வேற ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் கொண்டு வா, அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. கேக்குறான் இருந்தாலு அப்புறமும் நீ பித்தலாட்டம் அது இதுன்னு ஓவரா பேசிட்டு இருக்க. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஓவரா பேசினது மட்டும் இல்லாம கேஸ் போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிளம்பி அங்க இருந்து. ஏய், எம்எல்ஏ கை வச்சிட்டியா? உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. உங்க கம்பெனி மேல இன்னைக்கே நான் கேஸ் ஃபைல் பண்றேன். ஏ சிப்பாயா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ. வரேன்டா. என்ன சித்து, போய் உங்க வேலையை பாருங்க போங்க. அந்த ஆள் தான் வேணுனே பிரச்சனை பண்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும்ல. அது தெரிஞ்சும் நீ அவன் மேல கை வச்ச? அவன் தான் பாம்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு? பாம்பு நான் அடிக்கணும் தென்றல், இல்லைன்னா அது நம்மளை கடிச்சு வச்சிடும். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? குடு. சாமி பேருக்கு சரிங்கம்மா, ரேஷா பண்ணிடலாம். லக்ஷ்மி, அந்த பேப்பர் ஐயர்கிட்ட கொடு. என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன். அவ பேரு பூரணி. சடங்கு பத்திரிக்கைக்கு நாள் குறிச்சிருக்கோம். இத சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி. பூரணி பேரு. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோ லட்சுமி. எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க சமந்தி. என்ன பேப்பர் இது? ஆமா, இந்த பேப்பரை ஏன் துரத்திக்கிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல, கொடுங்க. ஒண்ணும் இல்லாத பேப்பரை ஏன் துரத்திக்கிட்டு வரீங்க? ஓ, பூரணி சடங்கு பத்திரிக்கை அடிக்க நாள் நட்சத்திரம் எல்லாம் குறிச்சாச்சா? ஆமாங்க, பூஜை பண்ணதுக்காக எடுத்துட்டு வந்தேன். நல்ல விஷயம் தானே. அப்புறம் ஏன் இந்த பேப்பர் என்னதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க? இல்ல, அது பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். கொடுங்க அத. இருங்க தரேன். என்ன இது? முதல்ல சித்து தென்றல் பேரை எழுதிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரை அடிச்சுட்டு ஆகாஷ் நிலா பேருக்கு கீழே மாத்தி எழுதிருக்கீங்க. பத்திரிக்கையை இப்படிதான் அடிக்க போறீங்களா? அது எப்படிங்க? உங்க குடும்பத்துக்கு மூத்த மக தென்றல், மூத்த மருமகன் சித்து. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க பேரு தானே முதல்ல பத்திரிக்கையில போடணும். எதுக்காக சித்து தென்றல் பேரை ஆகாஷ் நிலா பேருக்கு கீழே போட்டிருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏன் சித்து தென்றல் பெயரை மாத்தி எழுதுனீங்க? எதுக்கு லட்சுமி தயங்குற? அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. என்னடி பாக்குற? எந்த விஷயத்திலையும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கிடைக்கும். இப்ப இந்த கோயிலையே எடுத்துக்கோ. யார் டொனேஷன் அதிகமா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க முதல் மரியாதையே கிடைக்கும். அவங்க பேரைத்தான் பெருசா கொட்டை எழுத்துல எழுதி போடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். முறைப்படி பார்த்தா உண்மையான கோடீஸ்வரங்க என் பேர ஆகாஷும் அவன் பொண்டாட்டி நிலாவும் தானே. ஆனா உன் பையன் சித்துவும் உன் மருமக தென்றலும் அப்படியா? அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒண்ணு இல்லாதவங்க தானே. ஒண்ணு இல்லாதவங்க பேரை எதுக்கு முதல்ல போடணும்? இன்னும் சொல்ல போனா
அவங்க பேரெல்லாம் பத்திரிக்கையில போடுறதே பெரிய விஷயம். அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அத விட்டுட்டு எதுக்கு அவங்க பேரை கீழே போட்டீங்க, கிராஸா போட்டீங்க, அங்க போட்டீங்க, இங்க போட்டீங்கன்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு. அப்ப இந்த பேப்பர்ல சித்து தென்றல் பேரை மாத்தி எழுதுனது நீங்க தானா? ஆமாண்டி. அதுக்கு என்னடி இப்போ? தப்பு பண்றீங்க மாமியாரே. சித்து மனசையும் தென்றல் மனசையும் நீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க. அதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு எதுவோ கிடைக்குது. அதெல்லாம் உன்கிட்ட எதுக்கடி சொல்லணும்? ஏய், முதல்ல அது என்கிட்ட கொடு. எங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பூர்ணி எங்களோட கடைசி பொண்ணு. அவ சடங்க ஊரே மெச்சுற மாதிரி ரொம்ப ஆடம்பரமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஆண்டாளம்மா தான் பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் அவங்க விருப்பப்படி நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாம விட்டுருங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்ன இருந்தாலும் சித்து தென்றல் பேரு தான் பத்திரிகையில முதல்ல வரணும். சரிங்க, நான் வேணும்னா நீங்க சொல்ற மாதிரியே சித்து தென்றல் பேரை முதல்ல போட்டு உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பத்திரிக்கையை கொடுத்துறேன். போதுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏங்க நீங்க விட்டா பேசிட்டே இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த பத்திரிக்கை விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் போயிட்டு வரேன்.